அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் மெமோ லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு யார் யாருக்கு கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி. கவுன்சிலிங் தொடர்பாக உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அந்த சந்தேகங்கள்லாம் தீர்த்து வைக்கிற மாதிரி நம்ம தொடர்ச்சியாக உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் போட போகிறோம். கவுன்சிலிங்கான செஷனும் கொண்டு போயிட்டுருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றி அனலைஸ் பண்ணி போட்டிருப்போம். கவுன்சிலிங்க்கு தேவையான விஷயங்கள் பற்றி அனலைஸ் பண்ணி போட்டிருப்போம். எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இந்த வகுப்பில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே. அப்போ டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங்க்கு தேவையான முக்கியமான அப்டேட்ஸ் நிறையா விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமான அப்டேட் இதை ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, இவ்வளோ நாள் நம்ம பார்த்ததில்லை. இப்போ ஏன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இது இன்னுமே நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பார்க்க போகிறோம். ஒரு கான்செப்ட் இருப்பீங்க. அவங்களுக்கு ஜேஏவும் வந்திருக்கும், டைப்பிஸ்ட்டும் வந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். ஜேஏவும் வந்திருக்கும், டைப்பிஸ்ட்டும் வந்திருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நான் போய் ஜேஏ கவுன்சிலிங்கில் போய் கலந்துக்கிட்டு எனக்கு ஜேஏ வேணாம், நான் டைப்பிஸ்ட்டே எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, எனக்கு ஜேஏவே வேணாம், நான் டைப்பிஸ்ட்டே எடுத்துக்கேன். அதாவது ரெண்டுமே வந்திருக்கு. எனக்கு ஜேஏவும் வந்திருக்கு, டைப்பிஸ்ட்டும் வந்திருக்கு. ஆனால் எனக்கு ஜேஏ வேணாம், டைப்பிஸ்ட் எனக்கு போதும். இல்லைனா டைப்பிஸ்ட்டில் எனக்கு நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கும், ஜேஏல எனக்கு கொஞ்சம் மீடியமான டிபார்ட்மெண்ட் இல்லை கொஞ்சம் லோவான டிபார்ட்மெண்ட் தான் கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து டைப்பிஸ்ட்டே சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஜேஏல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அப்போனா நான் டைப்பிஸ்ட் சூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு ஜேஏல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் கலந்தாய்வில் கவுன்சிலிங்கில் கலந்துக்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அங்கே கவுன்சிலிங்கை போய் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு நான் வில்லிங் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வரணுமா, அது எப்படி எழுதணும், அதுக்கு என்ன ஃபார்மெட்டு அப்படின்ற விஷயங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த டைமில் டிஎன்பிஎஸ்சி கரெக்டாக ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. அவங்க என்ன பண்ண அவசியம் இல்லை. அவங்க அதாவது இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சர் பதவிகளுக்கான கலந்தாய்வுகளுக்கு ரெண்டுமே அனுமதிக்கப்பட்ட தேர்வர்கள் இளநிலை உதவியாளர் பதவிக்கு விருப்பம் இல்லை, ஜேஏ பதவிக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இளநிலை உதவியாளர் பதவிக்கான கலந்தாய்வில் கலந்து கொள்ள வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு கான்செப்டை சொல்லிட்டாங்க. ஒருவேளை நீங்கள் ஜேஏல கலந்துக்கலன்னா உங்களுக்கு டைப்பிஸ்ட் கூப்பிட மாட்டாங்களா அப்படிலாம் யார் கிளப்பி விட்டாங்கன்னு தெரில. இளநிலை உதவியாளர் பதவிக்கான கலந்தாய்வில் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் அத்தேர்வர் தட்டச்சர் பதவிக்கான கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்படுவார். நீங்கள் ஜேஏல கலந்துக்கல அப்படின்னா உங்களுக்கு ஜேஏக்கு தான் நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனால் டைப்பிஸ்ட் ரேங்க் உங்களுக்கு டைப்பிஸ்ட் ரேங்க் படி என்ன பண்ணுவாங்க, உங்களை டைப்பிஸ்ட்டில் கூப்பிடுவாங்க. ஸோ இதை நினச்சி நீங்கள் பயப்பட வேணாம். நீங்கள் ஜேஏக்கு ஒரு தடவை போய் அங்கே ஒரு தடவை லெட்டர் எழுதி கொடுத்துட்டு திரும்ப இங்கே வந்து நீங்கள் திரும்ப டைப்பிஸ்ட்டுக்கு ஒரு தடவை கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் தேவையில்லை. நீங்கள் இருந்தாலும் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பண்ணுறதெல்லாம் பண்ணாதீங்க. டிஎன்பிஎஸ்சி தெளிவாக சொல்லிட்டாங்க. நீங்கள் ஜேஏல கலந்துக்கிறீங்களோ இல்லையா, அது உங்களுடைய விருப்பம். ஜேஏக்கு வரல அப்படின்னா நீங்கள் டைப்பிஸ்ட்டுக்கு வருவீங்க. ஒருவேளை நீங்கள் போய் ஜேஏல எடுத்துட்டீங்க, ஒருவேளை நீங்கள் போய் என்ன பண்ணிட்டீங்க ஜேஏல எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு சொல்லி பார்ப்போமா. ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்பட்ட தேர்வர் ஒரு பதவியை தேர்ந்தெடுத்துட்டீங்க. ஜேஏல போய் ஒரு பதவியை தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா டைப்பிஸ்ட்டில் இருக்கக்கூடியதுக்கு நீங்கள் அனுமதிக்கப்பட மாட்டார் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஜேஏல போய் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைப்பிஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அடுத்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஃபாரஸ்ட் வச்சிருக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஜேஏல எடுக்கலன்னா மற்றதுக்கு எலிஜிபிள், டைப்பிஸ்ட் எடுக்கலன்னா மற்றதுக்கு எலிஜிபிள், ஸ்டெனோலே எடுக்கலன்னா ஃபாரஸ்ட் வச்சிருக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. ஒரு தடவை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பேலன்ஸ் இருக்கக்கூடிய கவுன்சிலிங்கை நீங்கள் அட்டன் பண்ண முடியாது. ஒரு இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங்கில் ஒரு தடவை தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இதில் இருந்து உங்களுக்கு தெளிவாக தெரியுது. அதே போல் நீங்கள் முன்னாடியே ஜேஏ கவுன்சிலிங்கோ டைப்பிஸ்ட் கவுன்சிலிங்கோ போய் வந்து நான் இது எனக்கு தேவையில்லை, நான் வந்து நான் வில்லிங் லெட்டர் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவாக போட்டு டிஎன்பிஎஸ்சி உடைச்சிட்டாங்க. தேவையில்லாமல் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்கும் இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்காதீங்க. அவங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு பின்னாடி நிறைய மாணவர்கள் இருப்பாங்க, அவங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு போஸ்ட்டையோ ஒரு யூனிட்டையோ ஒரு டிபார்ட்மெண்ட்டையோ சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை உங்களால் மாற்றம் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. ஒரு தடவை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூஸ் பண்ணது தான், அதை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறப்ப நிறையா பார்த்து சூஸ் பண்ணணும். அதுக்காக நம்ம நிறையா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பேசிக் டீட்டெயில்ஸ் சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் தான், அந்த வரலாற்றிலேயே முதல் முறையாக அப்படின்ற ஒரு விஷயம். முதல் முறையாக 2025 2025 தான் இந்த கான்செப்டே கொண்டு வராங்க. அந்த பிசிவி மற்றும் கலந்தாய்விற்கு தவிர்க்க இயலாத காரணங்களால் வர முடியாத தேர்வர்கள். அப்போ ஒரு சிலருக்கு தவிர்க்க முடியாத காரணங்களால், இப்போ ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த குழந்தை பிறந்திருக்கும். ஸோ போன தடவைலாம் அந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. போன தடவை இல்லை, காலங்காலமாக கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்போ தான் குழந்தை பிறந்திருக்கும், ஒரு 10 நாள் 15 நாள் தான் இருந்திருக்கும். ஸோ அந்த டைமில் அவங்க அலையிற மாதிரி இருக்கும். இல்லைனா அவங்க வந்து ஒரு நிறை மாத கர்ப்பிணியாக இருப்பாங்க, அவங்களால போக முடியாது. இல்லை யாருக்கும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கலாம், போக முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய
பர்சனால கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண முடியாது அப்படின்றனால அவங்களுடைய வாய்ப்புகள் பறிபோகுது. கஷ்டப்பட்டு படிச்சு அவங்களுடைய வாய்ப்பு கவுன்சிலிங் வர முடியாத சிச்சுவேஷனால பாதிக்கப்படுது அப்படின்றனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய பெற்றோர் இல்லைனா கணவர் இல்லைனா உறவினர் யாரோ ஒருத்தர் அவங்கள யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க அனுமதிப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்படி அனுமதிக்கப்பட்ட நபர் என்ன பண்ணணும், தேர்வரால் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய படிவம், அந்த படிவம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த படிவத்தை தேர்வர் வந்து சைன் பண்ணி அவருடைய சைன் பண்ணி கொண்டு வரணும். அதே போல் அவருடைய அசல் அடையாள அட்டை கொண்டு வரணும் மற்றும் தேர்வரது மூலச்சான்றிதழோட கலந்துக்கணும். தேர்வருடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துக்கணும். அவரோட தேர்வரால் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய படிவத்தையும் வச்சிருக்கணும், தேர்வருடைய சர்டிஃபிகேட்ஸ் வச்சிருக்கணும். மற்றும் அது மட்டும் இல்லாமல் யார் போகிறாங்களோ அவங்களுடைய ஒரு அடையாள அட்டை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு நம்ம மெமோலேயே சொல்லியிருப்பாங்க. இந்த 6வது பாயிண்ட்டில் உங்களுக்கு போட்டிருப்பாங்க. நீங்கள் அப்படி இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணி இந்த ரீசனால் என்னால் கொண்டு வர முடியாது, இவங்க வருவாங்க, அவங்கள எனக்கு பதிலாக அனுமதிங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. அப்படி நீங்கள் உங்கள் அம்மாவோ அப்பாவோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்களோ போய் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியாது, அந்த பதவியையும் நீங்கள் மாற்ற முடியாது. அவங்க எடுத்து தான் ஃபைனல், அது உங்களுடைய விஷயம் தான் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. இதுதான் டிஎன்பிஎஸ்சிலேருந்து கொடுத்த ரொம்ப 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 முக்கியமான அப்டேட்ஸ். 13 ஜனவரி கொடுத்துருக்காங்க நமக்கு, ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் இது எல்லாமே. ஸோ மறக்காமல் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் டைப்பிஸ்ட்டுக்கு ஆசைப்படுறீங்க, டைப்பிஸ்ட் தான் நான் எடுத்துக்கிறேன், டைப்பிஸ்ட் எனக்கு போதும் அப்படின்னா நிறைய மாணவர்கள் இருக்கீங்க. எனக்கு வந்து நிறைய பேர் இது ஏன் இப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து இந்த செக்ரட்டரியேட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கும். ஸோ செக்ரட்டரியேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு செக்ரட்டரியேட்டில் ஜூனியர் அசிஸ்டன்ட் பதவி கிடையாது, டைப்பிஸ்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் தான் இருக்குது. அதே போல் நிறைய பேர் வந்து ரேங்க் லோவாக இருப்பீங்க, அதாவது ஜே ரேங்க்கில் லோவாக இருப்பீங்க, நீங்கள் டைப்பிஸ்ட்டில் நல்ல ரேங்க்கில் இருப்பீங்க. ஸோ டைப்பிஸ்ட்டில் நான் நல்ல டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. இன்னும் நிறைய பேர் என்ன நினைப்பீங்க, என்னுடைய சொந்த மாவட்டத்தில் எனக்கு ஜே கிடைக்க வாய்ப்பு இல்லை, ஆனால் டைப்பிஸ்ட்டில் எனக்கு சொந்த மாவட்டத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. ஸோ எல்லாமே உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் ஜேஏ கவுன்சிலிங்கு கலந்துக்கணுன்ற அவசியம் கிடையாது, நீங்கள் டேரெக்டாக டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் கலந்துக்கிட்டா போதும் அப்படின்னு ஒரு விஷயத்தை தெளிவாக போட்டு உடச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் தேவையில்லாமல் போய் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்கள் என்ன ஆனாலும் சரி, நீங்கள் போய் அதாவது நாங்கள் போய் எனக்கு நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைச்சா எடுத்துருவேன்றவங்க தாராளமாக போகலாம். நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அங்கே போக மாட்டேன், நான் டைப்பிஸ்ட் தான் எடுப்பேன், நான் போய் நான் மிலிட்டரி தான் கொடுத்துட்டு வர போகிறேன் அப்படின்னா நீங்கள் கலந்து கொள்ள தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக சொல்லிட்டு இந்த கிளாஸ் இதோட முடிச்சுப்போம். நம்ம கவுன்சிலிங் தொடர்பாக உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ், நிறைய செஷன் கொண்டு போகிறோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம இதே போல் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.